ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோல வந்து சீசன் 11 நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோல நருட்டோ ஷிப்புடன் சீசன் 11 எபிசோட் 222 பார்க்க போறோம். ஓப்பனிங்ல கோனஹா கவுன்சில் ஸ்டார்ட் ஆயிருக்கும். கோஹாரு என்ன வார் ஸ்டார்ட் ஆக டைம் ஆயிடுச்சுன்னு क्वेश्चन பண்ணுவாங்க. ஹோமுரா நிஜமாலுமே மாதரானால 5 கிரேட் நேஷன்ஸை எதிர்த்து ஜெயிக்க முடியுமான்னு சொல்லி கேட்பாரு. சுனாடே செம கடுப்புல முதல்ல முழிச்சு பாருங்க, நம்ம மாதரா உச்சிகான்ங்கிற அக்காட்சுக்கியோட லீடரோட மோத போறோம். வெறும் ஒருத்தன் நாகட்டோ ஹிடன் லீஃப் வில்லேஜ் மொத்தமா அழிச்சான், அதெல்லாம் நான் மறந்துட்டீங்களான்னு சொல்லி கேட்பாங்க. கக்காஷி நான் லேடி சுனாடே சொல்றதை ஒத்துக்கிறேன். அவங்ககிட்ட இப்ப டெய்ல்டு பீஸ்டும் இருக்கு. ஃப்ரம் 1 டெய்ல்ல இருந்து 7 டெய்ல்ஸ் வரைக்கும். அந்த டெய்ல்டு பீஸ்ட மிலிட்டரி வெப்பனா யூஸ் பண்ற நோக்கத்துல இருக்காங்கன்னா பார்க்க போனா நாகட்டோட ஸ்ட்ரென்த்தை விட பல மடங்கு பயங்கரமா இருக்க போகுது அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது லேடி சுனாடே அதான் விஷயம்னா 5 கிரேட் நேஷன்ஸும் இல்ல இந்த மொத்த உலகமுமே இப்ப பெரிய ஆபத்துல இருக்கு, ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மட்டும் டிலே பண்ணிடக்கூடாதுன்னு. கோஹாரு எப்படிதான் ஆரம்பிக்காது, மாதரா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்பாங்க. அவன் இருக்க லொகேஷன்ல ஜெனரல் ஐடியா மட்டும் இருக்குன்னு பாரு ஷிகாகு. ஆங்கோ மிட்டராஷியோட யூனிட் ரீசெண்டா கன்ஃபார்ம் பண்ணாங்க. மாதரா உச்சிகான்னு டிஸ்கிரைப் பண்ண எல்லா விஷயத்துக்கும் ஃபிட் ஆகிற மாதிரி இருக்க ஒருத்தன அவன் எங்க இருக்காங்க அதை ஸ்பாட் பண்ணிருக்காங்க அப்படின்னு ஷிகாகு சொல்லிட்டு இருக்கும் போது நிஜமாலுமான்னு கேட்பாரு ஹோமுரா. அவங்க இப்ப சாலிடான இன்டெல்காக பாத்துட்டு இருக்காங்கன்னு பாரு ஷிகாகு. இதுக்கப்புறமா கிளவுட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. பி எப்பவும் போல ரைம்ஸ் எழுதிட்டு அது செட் ஆகலையே நல்ல ஃப்ரேஸா வேணும்னு சொல்லிட்டு எழுதிட்டு இருப்பாரு. அங்கேயும் மீட்டிங் தான் போயிட்டு இருக்கோம். சி இருந்துட்டு நமக்கு எனிமி இருக்கு, எக்ஸாக்ட் லொகேஷன் தெரியாது, அந்த வகையில அவனை எங்க இருந்து அடிக்கலாம் எப்படி பண்ணலாம்ங்கிறதெல்லாம் நம்மளால இப்போதைக்கு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அதனால நம்ம ஸ்கவுட்டிங் டீமை ஃபர்ஸ்ட் அலோகேட் பண்ணலாம், அவங்களோட எஃபர்ட்ஸை மேக்ஸிமைஸ் பண்றதுக்காகன்ட்டு 3 சர்ப்ரைஸ் அட்டாக்ஸ் நடக்கிற மாதிரி ஃபார்மேஷன் கொண்டு வரலான்ட்டு சி பேசிட்டு இருக்கப்ப பி மும்பரமா ரைம்ஸ் எழுதிட்டு இருப்பாரு. இப்படி சி ஒரு பக்கம் அவங்களோட மிலிட்டரி ஸ்ட்ராட்டஜியை டிஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் பி ரைம்ஸ் எழுதிட்டு இருக்கப்ப இந்த மொத்த விஷயத்தையுமே சமைஹாடாக்குள்ள இருந்து கீசமே நோட் பண்ணிட்டு இருப்பான். எனக்கு லக்கு தான் போ, இந்த எயிட்டெல்ஸ் ஒரு முட்டாள்ட்டு இப்ப கிளவுட் வில்லேஜோட மொத்த மிலிட்டரி ஸ்ட்ரென்த்துமே எனக்கு தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பான். பி இந்த ஃப்ரேஸ் ஒன்னும் எனக்கு செட் ஆகல, பைத்தியம் பிடிக்குதுன்னு இருப்பாரு. சி இருந்துட்டு நமக்கு எனிமியை பத்தின அதிகப்படியான இன்டெல் நம்ம கிட்ட இல்ல, அதனால மற்ற 4 நேஷன்ஸ் கிட்ட தான் கேட்டாகணும்பா. இதை கேட்ட டார்வி என்ன இன்டெல்ல வெறுங்கையோட இருந்துட்டு மற்ற நேஷன்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்க சொல்றேன்னு கேட்பான். கண்டிப்பா டேட்டாவில ஷேர் பண்ணுவாங்களான்னு சொல்லி கேட்கவும் சி அப்படி அவங்க தவிர்க்க மறுத்தா இந்த அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்ங்கிறது மீனிங்லெஸ்ஸா தானே இருக்கும், இப்போதைக்கு நம்ம அவங்கள நம்பி ஆகணும்பா. சி இருந்துட்டு இப்ப நம்மளால நேரத்தை வின் பண்ண முடியாது, இந்த மொமெண்ட்லாம் கூட மாதரா உச்சிகா போருக்கு தயாராயிட்டு இருக்கலாம். இதை கேட்ட ரைக்காகே இன்னும் 3 நாள்ல அலைட் ஷினோபி ஃபோர்ஸோட மீட்டிங் நான் ஸ்டார்ட் பண்றேன், அவங்கள சமன் பண்றதுக்கு மெசேஜ் அனுப்புங்கன்னு பாரு. இதுக்கப்புறமா கோனஹால நடக்கிற கவுன்சில்ல காட்டுவாங்க. சுனாடே சீக்கிரமாவே 4th கிரேட் நிஞ்சா வார் வரத பத்தி என்டையர் வில்லேஜுக்குமே அனௌன்ஸ் பண்ண போறதா சொல்லுவாங்க. சக்குரா 4th கிரேட் நிஞ்சா வாரான்பா. சக்குரா உனக்கு இன்னும் தெரியலையா, மாதரா உச்சிகா போர் தொடுக்க போறதா சொல்லியிருக்கான். இந்த தடவை 5 நேஷன்ஸும் அவங்களுக்குள்ள அடிச்சுக்க போறது இல்ல, இதுக்கு முன்னாடி யாரும் பாத்துறாத 5 கிரேட் நேஷன்ஸும் ஜாயிண்ட் ஃபோர்ஸா வேலை செய்ய போறாங்க போருக்காக அப்படின்னு சுனாடே சொல்லிட்டு இருக்கும் போது சக்குரா பேச வருவா. நம்மளோட எதிரி வேற யாரும் இல்ல ஹக்காட்சுகின்பாங்க. இதை கேட்ட சக்குரா என்ன ஹக்காட்சுகியா, அப்ப சாஸ்கேவோ எதிர்த்து சண்டை போட போறமான்னு திங்க் பண்ணுவா. சுனாடே சண்டை மட்டும் ஆரம்பிச்சிட்டா நிறைய ஷினோபிஸ் அவங்களே அறியாம பயப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு, அவங்களோட மென்டல் ஸ்டேட்டை மானிட்டர் பண்ண வேண்டியது உன்னோட வேலை சக்குரான்பாங்க. இதை எல்லா டீமுக்கும் சர்க்குலேட் பண்ணு, விஷயங்கள்ல ஏதாவது அன்யூஷுவலா இருந்தா தயவு செஞ்சு எதையும் மறைச்சராதின்பாங்க சுனாடே. கக்காஷி புரிஞ்சுதுன்பாரு. சுனாடே இன்னொரு விஷயம்ட்டு நருட்டோ மேல கண்ண வச்சுக்கோங்க, அவன் எப்பவும் போல அவசரப்பட்டு நடக்கலாம் பார்த்துட்டு இருக்க முடியாது, இந்த போர்ல நருட்டோ தான் ஹக்காட்சுகியோட இலக்கு அப்படின்னு சுனாடே சொல்லிட்டு இருக்கும் போது இந்த இடத்துக்கு சீஷனே வந்திருப்பாங்க. சீஷனேவை பார்த்துட்டு சுனாடே என்னாச்சுன்னு சொல்லி கேட்பாங்க. இச்சிராக்கு ராமன் ஷாப்ல நருட்டோ சாப்பிட்டு இருக்கும் போதே மறைஞ்சிட்டானாமான்னு சொல்லுவாங்க சீஷனே. இது எதிரியே இல்லாம இருந்தா சந்தோஷமா ஷிகமாரு. இதை கேட்ட சுனாடேல பயங்கர கடுப்பாயிருவாங்க. எப்படி நம்ம வில்லேஜ்ல இருக்க நருட்டோவை கடத்தி இருக்க முடியும், சீக்கிரம் போய் நருட்டோவை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்கன்னு கத்துவாங்க. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த 5 காகேஸ் டெசிஷன் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. இதுக்கப்புறமா மவுண்ட் மியோபோக்குள்ள இருக்க நருட்டோவை காட்டுவாங்க. ஜெயண்ட் சேஜ் அப்புறம் பார்க்கலான்பா. ஃபுகசாக்கு நான் அவனை அனுப்பி வச்சிடறேங்கவும் ரிவர்ஸ் சம்மனிங் பண்ணவும் நருட்டோ கொனாஹாக்கே வந்திருப்பான். இச்சிராக்கு ராமன் ஷாப்க்கு வீட்டுக்கு வந்துட்டான்பா. நருட்டோ டியூச்சி என்னடா நடக்குது, முதல்ல மறைஞ்சிட்ட இப்ப பார்த்தா திடீர்னு வந்திருக்குன்னு சொல்லி கேட்பாரு. சில விஷயங்கள் செய்ய வேண்டியதா இருந்துச்சுமா நருட்டோ. நருட்டோக்கு லெஃப்ட் சைட்ல கிருஷ்ணோபி நருட்டோ நீ மறைஞ்சிட்டேன்ட்டு எல்லாருமே பயங்கரமா தேடிட்டு இருந்தாங்க, கவலைப்படுறாங்கன்னு சொல்லுவான். நிஜமாலுமா நருட்டோ கேட்கவும் ஐயோ நருட்டோ உன்ன நான் இப்படி பாப்பேன்னு எதிர்பார்க்கலையன்ட்டு காபுரே
நருட்டோ கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்பான். அதுவும் அவரோட பையனுக்காக கேட்பாரு. அவரோட பையன் நருட்டோவோட பெரிய ஃபேனு சொல்லுவாரு. ஆட்டோகிராஃபான்ட்டு ஷாக் ஆவா நருட்டோ. பக்கத்துல இருக்க ஷினோபி ஹிடன் லீஃபோட ஹீரோனி மிராக்கிளை உருவாக்குன குழந்தை நருட்டோ உசுமாக்கி எனக்கு உன்னோட ஆட்டோகிராஃப் கிடைக்குமான்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு என்ன ஆட்டோகிராஃப் போட்டு தரப்போதில்லைன்னு சொல்லி கேட்கவும் நருட்டோ தலையில கை வச்சுட்டு நான் செலிபிரிட்டி டைப்பான விஷயங்களுக்கு பழக்கப்படல, ஆட்டோகிராஃப் எப்படி பண்ணணும் கூட எனக்கு தெரியாதுன்பா. இதை பார்த்துட்டு டியூச்சி இப்ப எல்லாருமே நருட்டோ அதிசய குழந்தைய பாக்குறாங்க. ஆனா ரீசெண்டா கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்குமே மொத்தமா ஆப்போசிட்டா இருந்துச்சு. நருட்டோவெல்லாம் பிளேம் பண்ண முடியாது அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இங்க பாருங்க கைஸ், முதல்ல அவன் சாப்பிட்டுட்டுமேன்னு சொல்லுவாரு. சரின்பாங்க. நருட்டோ ராமனை கொண்டு வாங்கன்ட்டு எக்ஸைட் ஆவான். நான் கடைசியா நல்ல சாப்பாடு சாப்பிட போறேன்ட்டு ஹாப்பியா இருக்கும்போது சக்குரா வந்திருப்பா. எல்லா பக்கம் உன்னை தேடிட்டு இருந்தேன்னு சொல்லுவா. என்ன சமன் பண்ணிட்டாங்கன்னு நருட்டோ சொல்லவும் நருட்டோ பக்கத்துல வந்துட்டு சக்குரா சீக்கிரம் கூட வா, லேடி சுனாடேவும் மற்றவங்களும் நினைச்சு ரொம்பவுமே கவலைப்படுறாங்கன்ட்டு கதை பிடிச்சி எடுத்துட்டு போவா. என்னோட ராமனாவது என்ன சாப்பிட விடன்னு சொல்லிட்டு கத்துவான் நருட்டோ. நடந்த விஷயத்த நருட்டோ சொல்லவும் சுனாடே என்ன கிரேட் லார்ட் என்ற பார்த்தேன்னு சொல்லி கேட்பாங்க. ஆமா அவ தான் ரிவர்ஸ் சமனிங் ஜுட்சு யூஸ் பண்ணது அப்படின்னு நருட்டோ சொல்லவும் இத்தனை பிரச்சனை எதுக்காக வான்பா ஷிகமாரு லார்ட் ஃபுகசாக்கு இப்படி பண்றதுக்கு முன்னாடி எனக்கு நோட்டிஃபை பண்ணிக்கலாம்னு திங்க் பண்ணுவாங்க சுனாடே. கக்காஷி இருந்தாலும் நீ ஓகேவா இருக்கிறது ரிலீஃபா இருக்குன்னு பாரு, நான் ஓகேவை விட மேல இருக்கேன், பார்க்க போனா கிரேட்டாவே இருக்குன்னு நருட்டோ. லேடி சுனாடே எதுக்காக கிரேட் லார்ட் எல்டர் ஒன்னு பார்க்கணும்னு சொன்னாருன்னு சொல்லி கேட்பாங்க. நருட்டோ அவரு எனக்கான தீர்க்க தரிசனத்தை சொன்னாருன்பா. சுனாடே ஜிராயாவுக்கு சொன்ன மாதிரியா கிரேட் லார்ட் எல்டர் அப்படி என்ன விஷயத்த உங்கள்கிட்ட சொன்னாருன்னு சொல்லி கேட்பாங்க. நருட்டோ ஒரு மாதிரி யோசிச்சுட்டு நான் ஒரு ரெசார்ட்டுக்கு போய் ஆக்டோபஸை சந்திக்க போறதா சொன்னாருன்பா. இதை கேட்ட யாருக்குமே புரியாது. கக்காஷி வந்துட்டு அதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்பாரு. நருட்டோ அந்த ஆக்டோபஸ் ஏதோ ஒரு வகையில என் கூட கோஆபரேட் பண்ண போறதா சொல்லியிருக்காரு. ஜெயின் கிராம்ப் சைஜே நிறைய விஷயங்களை டீடைல்டாலாம் சொல்ல அப்புறம் அவர் சொன்னாரு நான் சாஸ்கேவோட முடிவுல சண்டை போடுவேன்னு அப்படின்ட்டு நருட்டோ டல்லாகவும் சக்குரா சாஸ்கேவோட சண்டை போட போறேன்பா. நருட்டோ ஆனா நான் தயாரா இருக்கேன், அதுக்கு நான் ப்ரிப்பேர் ஆயிட்டேன்பா. சக்குரா கூப்பிடவும் ஒன்னும் பிரச்சனை இல்லைன்ட்டு சாஸ்கேவை நான் பாத்துக்கிறேன், அது என்னோட வேலைன்பா. இதுக்கப்புறமா ஷிகமாரு சோஜி இருக்கிறத காட்டுவாங்க. ஷிகமாரு அமைதியா இருக்கலன்னுவும் சோஜி ஆமான்பா பீஸ்ஃபுல்லா இருக்கலன்னு சொல்லவும் சோஜி அது எப்படின்னு சொல்லி கேட்பான். மெயினா பெயின்னால வில்லேஜே மொத்தமா அழிஞ்சது, இப்ப ரீபில்ட் ஆயிட்டு இருக்கு. லேடி சுனாடே கோமாக்கு போனாங்க, இப்ப திரும்ப வந்துட்டாங்க. இதெல்லாம் ஒரு வகையில ரிலீஃபா இருந்தாலும் சாஸ்கே விஷயத்துல நருட்டோ தான் ஏதாவது பண்ணியானுங்கிற டாக் போகுது. அப்புறம் வார் வேற வரப்போகுதுன்பா. இதை கேட்டுட்டு ஷிகமாரு ஷாக் ஆகி உனக்கு எப்படா தெரிஞ்சதுன்னு சொல்லி கேட்பான். சோஜி நான் ஒன்னும் முட்டாள் இல்ல, ஜோனின் ப்ரிப்பேர் ஆகலையே நான் கண்டுபிடிச்சேன்பா. ஷிகமாரு அப்படியான்ட்டு கீழே இறங்கிட்டு உண்மைதான் நம்ம அடுத்து போறதா சந்திக்க போறோம்பா. சோஜி நானே இந்த அளவுக்கு ஃபீல் அவுட் பண்ணிட்டான்பா. ஷிகமாரு இந்த ஒரு போரை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஷினோபியுமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாத அளவுக்கு இருக்க போதுன்பா. அக்காட்சுக்கியை தீர்த்து கட்ட ஃபார் த ஃபர்ஸ்ட் டைமா 5 கிரேட் நேஷன்ஸுமே ஜாயின் ஃபோர்ஸ் ஆயிருக்கு. 4th கிரேட் நிஞ்சா வார்க்கான ஆரம்பதுன்பா. சோஜி த 4th கிரேட் நிஞ்சா வார். ஷிகமாரு உனக்கு பயமா இல்லையான்னு சொல்லி கேட்பான். ஷிகமாரு கண்டிப்பா நான் பயப்படுறேன், ஆனா அதெல்லாம் மேட்டரே இல்ல, நம்ம எவ்வளவு பயப்படுறோம் எவ்வளவு ஹார்டா இருக்க போதுங்க எல்லாம் விஷயமே இல்ல. நம்மளோட எதிரி அக்காட்சுக்கி ஸ்கில்டான பர்சன்ஸோட உருவாக்கப்பட்டவங்க. வெறும் ஒருத்தன் பெயின்ங்கிறவன் மொத்த இடன் லீஃப் வில்லேஜுமே அழிச்சான். அப்புறம் அவங்களோட லீடரான மாதரா அவனோட எபிலிட்டிஸ்லாம் இன்னுமே மர்மமா தான் இருக்கு. அதுன்னு மட்டும் இல்லாம மாதரா கிட்ட ஆல்ரெடி 7 டெய்ல்டு பீஸ்ட் வரைக்கும் இருக்கு. மொத்தத்தையும் ஒரே சமயத்துல அன்லீஷ் பண்ணானா யாருக்கு தெரியும் 5 கிரேட் நேஷன்ஸ்னாலையும் ஜெயிக்க முடியுமா என்னன்னு சொல்லி கேட்பான். இப்போதைக்கு ஷினோபி வேல்டோட எக்ஸிஸ்டன்ஸ்ங்கிறதே பெரிய ஆபத்துல இருக்கு, அதனால ஒவ்வொரு ஷினோபியும் அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்தாகணும், வின் பண்ண முடியலனாலும். சோஜியை கூப்பிட்டு உன்னோட ஸ்ட்ரென்த்தை நம்பிதான் இருக்கேன்ட்டு இந்த இடத்த விட்டு கிளம்புவான். சோஜி ஷிகமாரு பார்த்துட்டு மனசுக்குள்ள ஷிகமாரு நான் என்னோட பெஸ்ட்டை கொடுக்க பாக்குறேன்பா. ஷிகமாரு நடந்து போகும்போது இது மொத்தத்தையும் எடுத்துக்கிறது ரொம்பவுமே கஷ்டமா தான் இருக்குன்ட்டு போவான். இதுக்கப்புறமா சக்குரா கிட்ட காட்டுவாங்க. ரியல் பேட்டில் ஃபீல்ட்ஸ்ல காயம் பட்ட சில பேர்த்தோட போட்டோஸ் பார்த்துட்டு வாமிட் பண்ற அளவுக்கு ஆவா. இதை பார்த்து ஆப்போசிட்ல இருக்க நர்ஸ் எப்பாரு உண்மையாமே நீ ரியல் பேட்டில் ஃபீல்டுக்கு தயாராகல போல, அங்க இருக்க விஷயங்கள் அந்த கிரைசிஸ் அப்புறம் அங்க வீசுற ரத்தத்தோட வாசனை ரொம்பவுமே கஷ்டம். இருந்தாலுமே மெடிக்கல் ஷினோபிங்கிறவங்க இது எல்லாத்தையுமே தாங்கிட்டு அமைதியா இருந்தாகணும். எல்லாருமே வெறித்தனமா சண்டை போடுவாங்க, எதை நம்பி நம்ம அவங்களை காப்பாத்திடுவோங்கிற நம்பிக்கையோட அப்படின்னு சொல்லவும் சக்குரா எனக்கு தெரியும்ட்டு அதனாலதான் இங்க இருக்குன்னு சொல்லிட்டு தலகுனிவா. நருட்டோ சாஸ்கே கிட்ட பேசின விஷயங்களை திங்க் பண்ணி பாப்பா. சாஸ்கே கிட்ட நருட்டோ நான் போதுமான அளவுக்கு பேசிட்டேன், உனக்கு லெக்சர் பண்ற அளவுக்கு நான் பெரிய ஆள்லாம் கிடையாது, அது என்னோட ஸ்டைலும் இல்ல. இறுதியில ஒஸ்ட் கேஸா நம்ம 2 பேருமே இறந்துட்டோம்னா நீ உச்சிகாவா இருக்க போறது இல்ல, நானும் 9 டெயில்ஸோட ஜின்சுரிக்கியா இருக்க போறது இல்லைன்னு இருப்பான். நம்மளோட பர்டன்ஸ்ல இருந்து நம்ம ஃப்ரீ ஆகும். அதுக்கப்புறமா ஆஃப்டர் லைஃப்ல ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையை புரிஞ்சுக்கலான் இருப்பான். அந்த டைம்லயே சக்குரா அதை பார்த்து ஃபீல் பண்ணிருப்பா. பிரசன்ட் சக்குரா 2 பேருமே காயப்பட்டு கிடக்கிறப்ப ஃபர்ஸ்ட் நான் யாரை காப்பாத்துறதுன்னு திங்க் பண்ணுவா. இதுக்கப்புறமா கிளவுட் வில்லேஜ்ல காட்டுவாங்க. பி பதுங்கி வருவான். ஓமோயி காருவியை பார்த்த உடனே அமைதியா இருக்குன்னு கழுத்தை பிடிச்சி எடுத்துட்டு போவாரு. ஓமோயி என்னாச்சுன்னு சொல்லி கேட்பான். நீங்க என்ன பயமுறுத்திட்டீங்கன்பா காருவி. 2 பேருமே கழுத்தை சோக் பண்ணனால பயங்கரமா இரும்புவாங்க. கில்லர் பி குவைட்ன்ட்டு இது நல்லாவே இருக்கேன்ட்டு எழுதிட்டு இருப்பாரு நோட்ல. காருவி என்னன்னு கேட்கவும் பி இருந்துட்டு என்கா கான்சர்ட்ஸ்க்கான டிக்கெட்டை கொடுப்பான். என்ன இது அத்தனையும் வித்தாகணுமான்னு சொல்லி கேட்பான். ஓமோயி போன கான்சர்ட்லயே என் பிரதர் தொலைவன்ட்டான், இந்த தடவை வெறித்தனம் காட்ட போறான் பாரு பி. காருவி கான்சர்ட்ஸ்க்கான டிக்கெட்டான்பா, இதெல்லாம் யாரு வாங்க போறான்ட்டு ஓமோயி கடுப்பாவான். நான் பாட்டு பாடுறதுக்கு எகென்ஸ்டா இப்படி பேசுற அளவுக்கு ஆயிட்டீங்களான்னு சொல்லிட்டு ஃபுல்ஸ் இடியட்ஸ்னு திட்டுவான் பி. அப்படிலாம் ஒண்ணு இல்லைன்பா காருவி. ஓமோயி எங்களை கொன்னாலுமே இந்த டிக்கெட்ஸ் எப்படியாவது வித்தே தீருவோன்பா. பி உங்களை நம்பிதான் இருக்கன்பா. 5 மீட்டிங் ஸ்டார்ட் ஆயிருக்கும். 5 நல்லா ஃபாஸ்டாவே வந்துட்டீங்கன்னு பாரு. காரா சிச்சுவேஷன் அப்படின்பா. சுச்சிக்காக இருந்துட்டு சுனாடே கிட்ட பிரின்சஸ் சுனாடே இதுக்கு நீங்க ஓகே தானு பாருங்க, இல்லைன்னா யங்ஸ்டர்ஸ் யாருக்காவது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுங்கன்னு சொல்லுவாரு. ரொம்ப வயசாச்சுல உங்களால முடியுமான்னு சொல்லி கேட்கவும் சுனாடே இருந்துட்டு முதல்ல நீங்க உங்களை பாருங்க ஃபென்ஸ் சிட்டர் கிளவான்பாங்க. மிசுக்காக டான்ஸ் விஷயங்களை தள்ளி வச்சுட்டு லேடி சுனாடே
உங்களை ஹொக்காகேவா பார்த்ததுல எனக்கு ரிலீஃபா இருக்குன்பாங்க. மீஃபனே கிரீட்டிங்ஸ்லாம் விட்டு தள்ளுங்க, சீக்கிரம் விஷயத்துக்குள்ள போய் ஆகணும்ட்டு ஃபர்ஸ்ட் அர்ஜென்டாவா 8 and 9 டெயில்ஸோட ஜின்சுரிக்கியை பத்தி பேசி ஆகணும் பாரு. அதுக்கப்புறமா எனிமி ஹெட் குவார்டர்ஸ் அப்புறம் அவங்கள பத்தின இன்டெல்ஸை பத்திலாம் அப்புறம் பாத்துக்கலாம் பாரு. சொன்னாடே எங்களோட ஷினோபிஸ் இப்போதைக்கு எதிரி ஸ்ட்ராங் ஹோல்டா இருக்க இடத்த பின் பாயிண்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அது ஒருவேளை ட்ராப்பா கூட இருக்கலாம். அதனால வேற வழியே இல்லாம ஸ்ட்ராங்கான இன்டெலுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாத்துக்கலாம்னு இருக்கும்பாங்க. ரைக்காக இருந்துட்டு நானுமே இன்டெல் கேதர் பண்றதுக்காக ஏகப்பட்ட ஸ்கவுட்டிங் டீம் தான் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் பாரு. ஒவ்வொரு வில்லேஜ் கிட்ட இருந்துமே சீக்கிரமா அதிகப்படியான இன்டெல சேர்த்தாகணும் பாரு. மிசுக்காக இருந்துட்டு அலைட் ஷினோபி ஃபோர்ஸ்ல வெறும் இன்டெலை மட்டுமே ஹேண்டில் பண்றதுக்குன்னு செப்பரேட் யூனிட்டை கிரியேட் பண்றத பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இந்த ஐடியாவை சுச்சிக்காக அண்ட் ரைக்காக 2 பேருமே ஏத்துக்குவாங்க. நல்லா இருக்குன்ட்டு ரைக்காக நம்மள ஒவ்வொருத்தரும் செல்ஃப் இன்ட்ரெஸ்டோட வந்து இந்த ஒரு விஷயங்களை பண்ணும்போது நம்ம விஷயங்களை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அக்காட்சுக்கி நமக்கு கீழே போயிரும் பாரு. சுச்சிக்காக அந்த 2 ஜின்சுரிக்கையும் நம்ம எப்படி எங்க மறைச்சு வைக்க போறோம்னு சொல்லி கேட்பாரு. என்ன மறைச்சு வைக்கிறதான்னு சொல்லி கேட்பாங்க. சொன்னாடே ஏதாவது பிரச்சனையான்னு சொல்லி ரைக்காக கேட்கவும் நருட்டோவும் பியும் நம்மளோட மிலிட்டரிக்கு அதிகப்படியான ஸ்ட்ரென்த்தை கொடுக்க முடியும், எதுக்காக அவங்கள மறைச்சு வைக்கணும்னு சொல்லி கேட்பாங்க. சுச்சிக்காக முதல்ல நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அந்த போரே எதிரிகள் அவங்க 2 பேர்த்தையும் அடையறக்காக தான் வரப்போகுது. அந்த வகையில என்ன நடக்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்காக அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது. இந்த விஷயத்தை தான் நாங்க லாஸ்ட் மீட்டிங்லேயே டிசைட் பண்ணதுன்னு பாரு. அப்பதான் நீ அன்கான்சியஸா இருந்த பிரின்சஸ் பாரு. சுனாடே இருந்துட்டு நம்மளோட எதிரி மாதரா நம்மளோட பேட்டில் ஸ்ட்ரென்த்தை இப்படி ஹோல்ட் பண்ணி வச்சோம்னா கண்டிப்பா நம்ம ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நம்மளோட எதிரி மாதரா அதே மாதிரி நமக்கு இன்னொரு சான்ஸ்லாம் கிடைக்க போறது இல்ல. அவங்களை அடிக்கிறோம்னா வெறித்தரமா அடிச்சாகணும்பாங்க. காரா இருந்துட்டு 5 கிரேட் நேஷன்ஸுமே ஒன்னு சேர்ந்ததுக்கு காரணம் அவங்க 2 பேர்த்தையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஹொக்காகேவா உங்களோட ஒரே ஒரு மறுப்பு மட்டும் போதுமானதா இருக்காது, மெஜாரிட்டி தான் டிசைட் பண்ண போதுமா காரா. சுனாடே நருட்டோவை பத்தி சொல்ல வரும்போது காரா எனக்கே அவனை பத்தி நல்லா தெரியும்ட்டு பாஸ்ட்ல நடந்த விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். நருட்டோ எங்களை ரொம்ப கவலைப்பட வச்சுட்டின்னு சொல்லியிருப்பான்ல. காராக்குள்ள இருந்து ஒன் டெய்லர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதை திங்க் பண்ணிட்டு காரா அவன் ஃப்ரெண்ட் தான் ஏகப்பட்ட மோசமான மிஷன்ஸ்ல கலந்துருக்கும், ஆனா ரொம்பவுமே அவசரக்காரன், குறிப்பா அவன் நண்பர்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதனால தான் சொல்றேன் காரா. மீஃப்னே மிலிட்டரி ஸ்ட்ரென்த்தை பத்தி பேசுறதுக்கு முன்னால 5 காகேவும் ஒரே கருத்துக்கு வாங்க, இல்லைன்னா வெற்றிங்க எது இருக்காதுன்னு பாரு. மற்றவங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன்னு பாரு ஷிகாகு. சுனாடே ஒத்துக்குவாங்க. சுச்சிக்காக ஸ்லக் பிரின்சஸ் துடுக்கா இருக்கிறத பார்த்தா அவங்க நார்மல் ஆயிட்டாங்க தான் போலன்னு பாரு. ரைக்காகேன்ட்டு இப்ப அந்த 2 ஜின்சுரிக்கையுமே எங்க மறைக்க போறோங்கிறதா டிசைட் பண்ணி ஆகணும் பாரு. சுனாடே கிட்ட ஏதாவது அப்ஜெக்ஷன் இருக்கான்னு சொல்லி கேட்பாரு. சுனாடே எனக்கு புரிஞ்சதுன்ட்டு மூவ் ஆன் பண்ணி போய் ஆகணும்பாங்க. ரைக்காக இருந்துட்டு என் மனசுக்குள்ள ஒரு ஐடியா இருக்கு, ஒரு பிளேஸை யோசிச்சு வச்சிருக்கேன். அந்த இடம் ஹிடன் கிளவுட்ல லொகேட் ஆயிருக்கு. அந்த இடத்துக்கு அக்காட்சுகி மெம்பர்ஸ் யாருனாலையும் வர முடியாதுன்ட்டு நான் அதை ஒதுக்கி வச்சிருக்கேன் பாரு. இதுக்கப்புறமா ரைக்காகே கிட்ட சுனாடே தனியா பேசணும்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ரைக்காகே ஏன்னு சொல்லி கேட்கவும் சுனாடே எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணி தரணும்பாங்க. ரைக்காகே என்னன்னு சொல்லி கேட்கவும் சுனாடே இருந்துட்டு எனக்கு தெரியும் உங்களோட தம்பியான பி 8 டெயில்ஸை கம்ப்ளீட்டா கண்ட்ரோல்ல வச்சிருக்கான். பீனால நருட்டோவுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. 9 டெயில்ஸை கட்டுப்படுத்த சொல்லி கொடுக்க முடியுமான்னு சொல்லி கேட்பாங்க. அது உங்களுக்கு வசதியே போயிரும்லான்ட்டு ரைக்காகே நருட்டோ மட்டும் 9 டெயில்ஸை கட்டுப்படுத்த கத்துக்கிட்டானா அவன் ஹிடன் லீஃபோட அல்டிமேட் வெப்பன் ஆயிருவான் இல்லையான்னு சொல்லி கேட்பாரு. இப்படிப்பட்ட விஷயத்தை நான் ஏத்துக்குவேன், நீ என்ன நம்புறேன்னு சொல்லி கேட்பாரு. உங்களோட கன்சர்ன்ல எனக்கு புரியுதுன்ட்டு லேடி சொன்னாடே சுய விருப்பங்களை ஆர்கியூ பண்றதுக்கான இடம்ல அது கிடையாதுன்ட்டு நம்ம மாதரா உச்சிக்காக அகேன்ஸ்டா இருக்கும். நமக்கு வேற வழியே இல்லாத நேரம் வரும், அப்ப நம்ம பி அண்ட் நருட்டோவை தான் யூஸ் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் காத்துட்டு இருந்தா மொத்த பேத்தோட கதையும் முடிஞ்சோன்னு சொல்லி கத்துவாங்க. ரைக்காகே இப்படிலாம் கத்தாத, இப்படிதான் ஃபேவர் கேட்பேன்னு சொல்லி கேட்பாரு. சுனாடே சாரி கேட்கவும் ரைக்காகே அதுவும் நல்ல பாயிண்ட் தான், அதை நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடியே கன்சிடர் பண்ணிட்டேன் பாரு. சுனாடே என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லி கேட்கவும் நான் உங்களை அனுப்பி வைக்கிற அந்த இடம் மறைவிடலாம் கிடையாது, நான் அதை ஒதுக்கி வச்சிருக்கதா சொன்னான்ல. நானும் பி ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி சின்ன பையனா இருக்கப்ப நாங்க அங்கதான் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டதா சொல்லுவாரு. இதுக்கப்புறமா லீஃப்ல காட்டுவாங்க நருட்டோ எஸ் ரேங்க் மிஷனா எனக்கு ரொம்பவுமே முக்கியமான இப்படிப்பட்ட மிஷனை அசைன் பண்ணிருக்கீங்கன்ட்டு ரொம்பவுமே எக்ஸைட் ஆவான். சுனாடே இருந்துட்டு உன்னால மட்டுமே செய்யக்கூடிய மிஷன்ட்டு ஹிடன் கிளவுட் ரீஜியனுக்கு நீயும் யாமட்டோவும் போக போறேன்னு சொல்லுவாங்க. யாமட்டோ தலையாட்டுவாரு. நருட்டோ வந்துட்டு அதான் அந்த ரிசார்ட்டான்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. சுனாடே இருந்துட்டு கிரேட் லார்டோட ப்ராஃபசி அக்யூரேட்டா இருக்கு, பார்க்க போனா அந்த இடத்துல தான் அவர் பார்த்திருப்பாரு போலன்பாங்க. நருட்டோ வந்துட்டு அந்த ரெசார்ட் ஐலாண்ட்ல தான் நான் ஆக்டோபஸை பார்க்க போறேன்னா என்னன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. எனக்கு இது கொஞ்சம் பேடா ஃபீல் ஆகுது, எல்லாருமே சங்கடத்துல இருக்கும் போது நான் மட்டும் ரெசார்ட்டுக்கு போறதான்ட்டு ரிலாக்ஸ் பண்ண போறான்ட்டு இருப்பான். சுனாடே மிஷனுக்கு போறடா முட்டாள்பாங்க. நருட்டோ வந்துட்டு கிரணி நான் சும்மா ஜோக் பண்ணன்ட்டு அவர் சொன்ன ப்ராஃபசைஸ்ட் படி போச்சுன்னா நான் சாஸ்கேவோட சண்டை போட வேண்டியது வருமான்னு சொல்லி கேட்பான். எனக்கு அதை பத்திலாம் தெரியாதுன்ட்டு சுனாடே நம்ம போரோட முனையில இருக்கும், இது இப்போ எஸ்ராக் மிஷன்கிறனால நீ சைட்டுக்கு போகும்போது யாமட்டோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்னு சுனாடே சொல்லவும் யாமட்டோ தலையாட்டுவாரு. நருட்டோ எனக்கு புரிஞ்சதுன்ட்டு இப்போ நான் எஸ்ராக் மிஷனுக்கு தயாராயிட்டேன்பா. இதுக்கப்புறமா பி கிட்ட காட்டுவாங்க ட்ரெஸ் மாத்திருப்பாரு. எங்க கான்செர்ட்டுக்கு இதான் கேஷுவலா இருக்கும்ட்டு நான் பார்க்க அழகா இருக்கலான்ட்டு திரும்பும் போது ரைக்காகே டோர் உடச்சிட்டு வருவாரு. பி எங்கேன்ட்டு யோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும் ஏன் பாம்பி, ரைக்காகே நீ மிஷனுக்கு போக போற அதனால சீக்கிரம் கிளம்புன்னு பாரு. பி இருந்துட்டு ஐயோங்கும் போது ரைக்காகே டேய் இதனடா கெட்ட பண்ணிட்டு மொத்த துணியையும் கிழிச்சு வீசிடுவாரு. கான்சர்ட் டிக்கெட்ஸ் எல்லாம் சத்தரும். பி போட்டிருக்க அண்டை வேற பாத்தீங்களா போண்டா மாதிரியே இருக்குல்ல. இதுக்கப்புறமா ஓமோயன் காருவியை காட்டுவாங்க. ஏகப்பட்ட டிக்கெட்ஸை கையில வச்சுட்டு காருவி இதனை வித்தே ஆகணுமான்னு சொல்லி கேப்பா. ஓமோயி விக்கலினா அவர் வேற யூ ஃபூல்ஸ் யூ இடியட்ஸ் வேலைக்கு ஆகாதவங்களாம் திட்டுவாரு என்பா. அப்புறம் கடைசியா நமக்கு தான் ஃபர்ஸ்ட் ரோல்ல இடம் கொடுப்பாரு. மாஸ்டர் ஃபுல் நேரம் பாடிட்டு இருப்பாரு, அதை ஃபோர்ஸா கேட்க வேற வைப்பாருன்ட்டு ஓமோயி சொல்லவும் 2 பேருமே இப்படி நடக்க கூடாதுன்ட்டு கதறுவாங்க. முடிவில் நம்மளோட காதெல்லாம் போயிரும்பா ஓமோயி, நம்ம எப்படியாவது இந்த டிக்கெட்ஸ்லாம் வித்தாகணும்பா காருவி. அப்படியுமே நம்ம மொத்த டிக்கெட்ஸை வித்தாலும் அதுக்குன்னாவது நன்றியோட இருப்பாரா, நமக்குன்னு
ஃபர்ஸ்ட் ரோ சீட் கொடுத்து மாஸ்டர் பாடுறத நம்ம வாழ்நாள் முழுக்க கேட்க வச்சிருவாரு. அதையும் நம்மளும் கேட்டாகணும். அப்படியே நமக்கு ஆபத்து தான்ட்டு சிரிப்பான். கையில வச்சு இந்த டிக்கெட் எடுத்து காருயி மண்டமான அடிச்சுட்டு நம்ம இந்த டிக்கெட்ஸை விற்கிறதா வேண்டாமான்னு சொல்லி கேட்பா. ஓ மொய் எனக்கு மட்டும் தெரியுமான்பா. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா த யங் மேன் அண்ட் த சி அப்படிங்கிற எபிசோட தான் நருட்டோ ஷிப்புடன்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு நருட்டோ.